ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து 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 சமுதாயத்திற்கும் சரி, நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் சரி பயந்து தான் வாழ்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு பயம் வர வேண்டும்? நாம் பயப்படக்கூடாது என்று தெளிவாக வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க, நான் உன் தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு உரிமை, ஒரு அதிகாரத்தை பார்க்கிறோம். திகையாதே, நான் உன் தேவன் சொல்றார். பாருங்க, எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க இல்ல, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கவலை, கஷ்டம், கடன் பிரச்சனை என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், திகையாதே. முதலாவது சொல்லுகிறார், பயப்படாதே. இரண்டாவது, திகையாதே. நாம் என்னதான் பயந்து இருந்தாலும் ஒருவித கலக்கத்திலும் திகையிலும் நம்ம காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் உரிமையோடு அதிகாரத்தோடு சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். மறுபடியும் சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர், நான் உன்னை பலப்படுத்தி என்று நாம் பார்க்கும்பொழுது நாம் அநேக காரியங்கள்ல பலவீனமாய் இருக்கிறோம். அந்த பலவீன பகுதியெல்லாம் பலனாய் மாறுபடிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி. ஒருவேளை இந்த செய்தியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பயத்தோடும் திகைத்து கலக்கத்தோடு ஒருவித பலவீனத்தோடு என்னுடைய வியாதியை யார் சுகமாக்க முடியும்? ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறேன், செபிக்கிறேன், தியானிக்கிறேன், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற அந்த வாக்குதத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார், திகையாதே என்று சொல்லியிருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லியிருக்கிறார். அதனால தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பயங்களும் திகைத்தலும், அது மாத்திரமல்ல நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களையும் குறித்து நாம் ஒரு நாளும் அதை குறித்து விசனப்பட்டு வியாக்குலப்பட்டு வேதனைப்படுகிறதுனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் கூட நாம் இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட நமது உள்ளத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நமக்கு ஏன் பயப்படணும்? எதுக்கு கலங்கணும்? எதுக்கு திகையணும்?